பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 133 2-3. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. அது பிரதான ஆசாரியனுக்குரிய அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். அந்த அபிஷேக எண்ணெய் சிரசில் இருந்து அவனுடைய தாடி, அங்கி என்று சரீரம் முழுவதிலும் இறங்கி வந்தது. இன்றைக்கு ஆரோனிலும் பெரியவராகிய இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து அதே அபிஷேகத்தினாலும் உங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்ட ஜனங்களையும் காயப்பட்ட ஜனங்களையும் ஆற்றி தேற்றி வியாதியுள்ள மக்களை குணமாக்கி இயேசுவை போல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் வாழ உதவி செய்வோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆரோனின் தலையிலிருந்து இறங்கி வந்த அபிஷேகத்தைப் போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு காயம் கட்டி ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த விசேஷமான அபிஷேகம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். அபிஷேக தைலத்தின் அடையாளமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து செயல்படும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.